இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். கடந்த நாட்கள் எனக்கு கொடுத்ததான ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உண்மையாகவே இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிய போகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தடை கற்கள் இருக்கிறது. இந்த மாதத்தில் அந்த தடைகள் எல்லாம் விலக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தெய்வ சந்நிதியில் காணப்படும் போது ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிசாசினால தெய்வ பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க. அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு சொப்பனத்தில் பாருங்க, ஒரு பெரிய பல்லவான் வந்து நிற்கிறான், பயங்கரமான தோற்றத்தோடு. பாருங்க, அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது என்னுடைய சரீரம் முழுவதும் வியாதிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக நான் காணப்படுகிறேன். அந்த சொப்பனத்தில் திடீர்னு அந்த பலவான் நின்று கொண்டு இருக்கும்போது பாஸ்டர் அங்கே கடந்து வராங்க. நல்ல ஒயிட் வஸ்திரம் தரித்தவராக அங்கே அந்த இடத்துல கடந்து வரும்போது அந்த பலவான் அந்த இடத்தை விட்டு விலகி போகிறதை கர்த்தர் காண்பித்தார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் வந்து எனக்கு ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து கொண்டே இருந்தார். ஒரே ஒரு வசனம், பலவானை முந்தி கட்டுங்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா நிற்கிறது ஒரு பெரிய பலவான். தேவ பிள்ளைகளுடைய சமாதானத்துக்கு எதிராக நிற்கிறது ஒரு பெரிய பலவான். குடும்பங்களுக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் எதிரடையாய் மறைவாய் இருக்கிறதான பலவானை நீங்களும் நானும் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நாங்கள் எப்போவுமே 10 பேர் இங்கே கூடி ஜெபிக்கிறோம். சபைக்காக, ஊழியங்களுக்காக நிறைய காரியங்கள் அந்த நாட்களில் கர்த்தர் வெளிப்படுத்துவார் ஜெபிக்கும் போது. அப்போது ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒர்ஷிப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிடம் துதித்து ஆராதிக்கும் போது காஞ்சனா சிஸ்டர் மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தையை திருப்பி எனக்கு உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவங்க மூலமாக திரும்ப திரும்ப பலவானை முந்தி கட்டுங்கள், பலவானை முந்தி கட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தது. ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தரிசனமாக ஒரு பெரிய சர்ப்பம் எழும்பி நிற்குது. ஹல்லேலூயா. அந்த சர்ப்பத்தை பார்த்தாலே ஒரு திகிலாயிடும். ஏன்னா சர்ப்பம் வந்தாலே நிறைய போராட்டங்கள் இருக்கும், அடுக்கடுக்க பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம். இப்படியாக பலவான் எழும்பி கொண்டு இருக்கிறான். கர்த்தர் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப எனக்குள்ள ஏவுதலை கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 12:29. ம் 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 பாருங்க, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினேனாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ளாடி ஒரு திருடன் போறான், அந்த வீட்டை கொள்ளையடிக்கணும்னு போறான். முதலாவது அவன் என்ன பண்ணுவான்? அந்த வீட்டுக்குள்ள போய் யார் பலமா இருக்காங்களோ அவங்களுடைய கைகள் கட்டிடுவான், கால்களை கட்டுவான், வாயை கட்டுவான். அப்படியாய் கட்டிவிட்டு அந்த உடைமைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து செல்லுவான். இன்றைக்கு பிசாசு கூட ஏதோ ஒரு கட்டுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறான், ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ள வச்சிருக்கிறான். நம்முடைய ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், நன்மைகளா இருக்கட்டும், சந்தோஷத்தை அவன் திருடி வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம அதை சுதந்திரித்து கொள்ள முடியாத அளவுக்கு அவன் எல்லாவற்றையும் திருடி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில நம்மை பார்த்து, நம்முடைய சபையை பார்த்து சொல்லுகிறார், பலவானை முந்தி கட்டுங்கள். ஹல்லேலூயா. நீங்களே நானும் ஜெபத்தில் பலவான கட்டணும். நம்ம குடும்பத்துக்குள்ள எப்படிப்பட்ட கிரியைகள் அவன் செய்து கொண்டு இருக்கிறான் என்று நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம் குடும்பத்துக்கு எதிராக இருக்கட்டும், சபைக்கு எதிராக இருக்கட்டும், ஊழியங்களுக்கு எதிராக இருக்கட்டும், அநேக காரியங்களை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். இந்த வசனத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பிசாசு எவ்விதமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு சுட்டி காட்டினார். ஹல்லேலூயா. நீங்களே நானும் கட்டி செபிக்கும் போது எல்லா ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நமக்குள்ளாடி குழப்பங்களை கொண்டு வருவான், சண்டைகளை கொண்டு வருவான். நல்லா இருப்பாங்க குடும்பத்தில்,
சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. திடீர்னு பாருங்கள், ஒரு சண்டையை அங்கே கொண்டு வந்துடுவான். ஹல்லேலூயா. நமக்கே புரியாது, நல்லா தானே இருந்தோம், ஏன் இப்படி ஆயிடுச்சு. ஒரு சமயம் ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அவங்க இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. எனக்கு இந்த ஊருக்கு வந்து புதுசில் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்களும் மேரேஜ் பண்ணிட்டு வந்தாங்க, நாங்களும் அப்போ தான் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அப்போ அவள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் என்கிட்ட வந்து சொல்லி ஜெபிக்க சொல்லுவாள். அப்படியாக ஒரு நாள் அவள் என்கிட்ட ஜெபிக்க சொன்னால் நானும் ஜெபிச்சுட்டு போயிட்டேன். பாருங்க, திடீர்னு பார்த்தா அதே பிரச்சனை, அதே போராட்டம் எங்கள் வீட்டுக்குள்ளே வருது. சடுதியாக நடு ராத்திரியில் ஒரு சிரிப்பின் சத்தம் மட்டும் கேட்டுருச்சு. எனக்கு ஒன்றுமே புரியலை. நல்லா தானே இருந்தோம், நம்ம மகிழ்ச்சியாக இருந்த குடும்பம், இந்த வீட்டுக்குள்ளே பிசாசு நுழைந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கேன். ஏன் ஆண்டவரே, அந்த சிரிக்கிற சத்தம் என்னுடைய காதுகளில் கேட்டது. அப்போ தான் எனக்கு கர்த்தர் ஒரு உணர்த்துதலை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம அந்த சகோதரிக்காக ஜெபிச்சோம் இல்லையா, அந்த பிசாசு நமக்கு எதிராக போராடுகிறான் என்று பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு அதை கட்டி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. நிறைய குடும்பங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, திடீர்னு பாருங்க பிரச்சனைகள் வரும். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரு பலவான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நின்று கொண்டு இருக்கிறார். அந்த பலவானை கட்டி செபிக்கும் போது நிச்சயமாக ஒரு விடுதலையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருவான், நிறைய அலைச்சல்களை கொண்டு வருவான். நிறைய கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு ஜனங்க அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னே தெரியாது. அதுக்கு பின்னாடி மறைவாய் இருக்கிற ஆவிகளை நீங்களும் நானும் கட்டி செபிக்கணும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று இதை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கடந்த நாட்களில் ஊழியக்காரன் மூலம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது. எப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசி நாட்களுக்குள்ள நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் வேகமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வேகமாய் செயல்பட வேண்டிய இடத்துல இன்றைக்கு பிசாசானவன் வேகமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறான், சண்டைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறான், வியாதிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறான், நஷ்டங்களை இழப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறான். நீங்களும் நானும் பலவானை முந்தி கட்ட வேண்டும். எத்தனை பேர் இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிய போறீங்க? ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடி பிசாசு போராடி கொண்டு இருக்கிறான். அவருடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய கிரியைகளை கட்டி செபிக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் வாசிக்கும் போது வாசிங்க. எபேசியர் 6, 11, 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிகளின் சேனை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு சமயம் நம்முடைய சபைக்கு மேலே பாஸ்டருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்தில் பாருங்க, சபைக்கு மேலாக அநேக ஆவிகள் நின்று கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பொல்லாத ஆவிகள் நின்று கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா அந்த ஆவிகள் எல்லாம் கட்டி செபிக்க ஆரம்பித்து, என்னென்ன ஆவிகள் பூமியில கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக என்னென்ன ஆவிகள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில தற்கொலையின் ஆவிகள், அநேக பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் தற்கொலை பண்ணி மறித்து போயிருக்காங்க. நல்லா சபையில ஆராதித்து கொண்டிருந்த ஒரு மகன் திடீர்னு வீட்டுக்கு போனார், தற்கொலை பண்ணி மறித்து போனார். பாருங்க, அந்த தற்கொலையின் ஆவி கிரியை செய்து நல்லா இருந்தார். சடுதி அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்து தற்கொலை பண்ணி மறைத்து போகிறார். அப்போ பாருங்க, இந்த ஆவிகளை நீங்களும் நானும் கட்டி செபிக்கணும். அப்போ பாஸ்டருக்கு இந்த என்ன ஆவிகள் என்று கேட்கும்போது எகிப்தின் ஆவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தத்தை கேட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு சபைகளுக்குள்ளாடி அந்த ஆவிகள் நின்று பலவிதமான குழப்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது.
நல்லா வளர்ந்து வருகிற சபைகளுக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது, போராட்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கு. நமக்கே ஒண்ணு புரியாது, ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் ஆத்துமக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள்? ஏன் ஜனங்கள் சபையை விட்டு விலகி போகிறாரு? ஏன் ஜனங்களுக்குள்ள ஒரு விரோதங்கள், சண்டைகள், குழப்பங்கள், போராட்டங்கள்? இதுக்கு பின்னாடி மறைவா ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆவியை நீங்களுக்கு நானும் கட்டணும். அல்லேலூயா. அதிகமா நான் ஜெபம் பண்ணும்போது இந்த ஆவி எல்லாம் கட்டி தான் ஜெபம் பண்ணுவேன். என்னென்ன ஆவி கிரியை செய்கிறதோ எல்லா ஆவிகளை கட்டி 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 ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. பாஸ்டருடைய மரணத்தின் போது பயங்கரமான ஒரு போராட்டத்தை சந்திச்சோம். பாருங்க, 3 நாளைக்கு முன்னாடி பிசாசு போராடுறான், வந்து சொல்றான், ஃபேனை காமிச்சு, இன்னும் 3 நாளைக்குள்ளாடி உன் கணவர் மரித்து போகிறார், நீ எதுக்கு உயிர் வாழ்ற? ஃபேனை காமிச்சு, தூக்கு மாட்டே, செத்து போயிடு. அப்படியே பிசாசு பேசுறான். பாருங்க, ஜபாட்டேன்னு சொல்லியிருக்கான் பிசாசு. ஃபேனை காமிச்சு, தூக்கு மாட்டே, செத்து போயிடு. பயங்கரமான அந்தகாரத்தோடு போராட்டம். விட்டர் பாஸ்டர்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. உடனே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. இந்த கிரியைகள் எல்லாம் கட்டி ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்கு எதிராக அந்தகாரத்தோடு போராட்டம், பயங்கரமான போராட்டத்தை அந்த நாளில் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கோம். இதிலிருந்து எப்படி மீண்டு வருகிறது? இன்னைக்கு பாசு தான் நமக்கு குடும்பத்துக்கு ஒரு தூணா இருந்தாங்க. அவங்க இப்ப மறிக்க போகிறாங்க. எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? பிசாசு ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறான். மொத்த குடும்பத்தை அழிக்கும்படியா அவன் எழும்பி நிற்கிறதை கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா. பாருங்க, உண்மையாவே பாஸ்டர் மரணம் முடிந்து அடக்க ஆராதனை முடிஞ்சிட்டு நான் வீட்டுக்குள்ள வருகிறேன். என்ன பண்ண போறோமோ என்று சொல்லி நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது அங்க வீடு ஒரு பிரகாசமா தெரியுது. என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஒரு பரலோகத்தை போல என் வீட்டை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்படி ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் காண்பித்தார். அந்த வெளிச்சம், எனக்கு வீடு புதுசா இருக்கு. நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது என் வீடு புதுசா இருக்கு, அவ்வளவு பிரகாசமா இருக்கு, அவ்வளவு மகிமையா இருக்கு. அவ்வளவு நாள் போராடி கொண்டிருந்த அந்தகார வல்லமைகள் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. குடும்பத்தை அழிக்கணும் நினைச்ச பிசாசினுடைய கிரியைகளை கர்த்தர் அழித்து ஒரு பெரிய ஜெயத்தை அந்த நாளில கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நன்றாகவே தெரியும் பிசாசு எந்த அளவுக்கு போராடினான் என்று சொல்லி. ஆனா கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாங்க நின்று கொண்டு இருக்கோமானா, ஊழியத்தில் நின்று கொண்டு இருக்கோமானா, அந்த கர்த்தருடைய பலன் தான். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார், எங்களை நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு எனக்கு போராட்டம் உண்டு. பிசாசு ஒரு பலவானாய் நின்று கொண்டிருக்கான். தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியருக்கு முன்னாடி பிசாசு நின்று கொண்டிருந்தானா? பாருங்க, தேவதூதர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல பலவானாய் பிசாசு ஒவ்வொருவருக்கும் பிசாசு நின்று கொண்டே இருப்பான். நம்ம மேல கவனம் வைத்துட்டே இருப்பான். நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம், எப்படியாவது நம்மளை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு பிசாசு போராடி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவருடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, எகிப்தின் ஆவிகள் என்று சொல்லும் போது நான் ஒரு சில காரியங்களை நான் யோசித்து கொண்டு இருந்தேன். அந்த எகிப்தின் ஆவிகள் என்ன பண்ணிடுச்சு இஸ்ரவேல் ஜனங்களை? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் இங்க சொல்லுகிறாரு, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிறதான கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற எல்லா வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். உபத்திரவத்தை கொடுப்பான், போராட்டங்களை கொடுப்பான், நம்மை சோர்ந்து போக பண்ணுவான். நிறைய நேரத்துல நம்ம சோர்ந்து போகிற அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை போனா இன்னொரு உபத்திரவம், அடுக்கடுக்காக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில. இங்கே யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் அங்கே எகிப்தில் தோன்றுகிறான். பாருங்க, இங்க ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அங்கே விசாரணைக்காரனை வைத்தார்கள். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11. அல்லேலூயா. அங்கே தேவ ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள், முறையிட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கிறதான அந்த உபத்திரவத்தை தாங்கவே முடியல, சோர்ந்து போக பண்ணிடுச்சு. அவங்க மனம் துவண்டு போறாங்க, சோர்ந்து போறாங்க. இப்ப யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல மரணத்தை விரும்புகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள்.
அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஜீவன் கசந்து போகிற அளவுக்கு பிரச்சனைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் இருந்து கொண்டு இருக்கலாம். நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருடைய இருதயத்தில் வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. செத்து போனா நல்லா இருக்குமே, செத்து போனா நல்லா இருக்குமே. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட தற்கொலையை விரும்புகிற அநேக தேவ பிள்ளைகள் சபைக்குள்ள இருக்கிறார்கள். ஜீவன் கசப்பாயிருச்சு. அந்த அளவுக்கு சோர்ந்து போகிற அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கலாம். நீங்களும் நானும் பலவானை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பலவீனம் பிசாசுக்கு நன்றாவே தெரியும். எந்த காரியத்தில் நீங்களும் நானும் சோர்ந்து போவோமோ அந்த காரியத்தில் பிரச்சனைகளை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் நான் எந்த காரியத்தில் சோர்ந்து போய் யாராவது ஏதாவது ஒரு வார்த்தையை நம்மளை சொல்லிட்டோன்னா அதே தான் மைண்டுக்குள்ளே ஓடும். அப்படியே சோர்ந்து விடுவோம், எழும்ப முடியாது. ஒரு சோர்வை கொடுப்பான். பிசாசுடைய தந்திரங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி தான். அவன் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினதா. ஆனா அந்த யெசபேலுடைய ஒரு வார்த்தை அந்த எலியாவை படுக்க செய்தது, சோர்ந்து போக பண்ணினது. இன்றைக்கு இந்த இடத்துல கூட சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு எலியாவை பலப்படுத்தின ஆவியானவர், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எலியாவை கர்த்தருடைய பலத்தினாலே நடக்க வைத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. பிசாசு நம்மை சோர்ந்து போக பண்ணுவான். இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள சோர்ந்து போகிற அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கலாம். என்ன ஆவி உங்க குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற அந்த பலவான கட்டி சோமனுங்க. நீங்க செபிச்சாலே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா சோர்வுகளை நீங்க போகிறது. அடுத்தபடியாக நம்முடைய சரீரங்களில் வியாதியை கொண்டு வருவான். நன்றாக தான் இருப்போம், திடீர்னு ஒரு வியாதி வந்துடும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு என்ன சொல்லுவாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லிடுவாங்க. உடனே இப்போ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அப்படிதான், உடனே எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும். பாருங்க, எடுத்து பார்த்தா ஒரு வியாதி இருக்காது. ஆனால் மன உளைச்சல், அலைச்சல், பணம் எவ்வளோ செலவு, அதனால் எவ்வளோ பணம் செலவாகி இருக்கும் பாருங்க. நம்முடைய சரீரத்துக்குள்ளாடி அதிகமான வியாதிகள் இந்த கடைசி நாட்களில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அநேகர் சரீரங்களுக்குள்ள கட்டிகள், அநேகர் இந்த நம்முடைய சபையில கேன்சர் வியாதியினால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய நேரத்தில் மந்திரத்தினால தான் இந்த கேன்சர் வியாதி நிறைய நேரத்தில் வருது. என்னுடைய தாயார் மந்திரத்தினால தான் பாதிக்கப்பட்டாங்க. திடீர்னு பாருங்க கேன்சர். நல்லா இருந்தாங்க அம்மா, நல்ல வேலை செய்து கொண்டு இருந்தவங்க, சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து கொண்டு இருந்தவங்க. அப்போ நான் அந்த கேன்சருக்காக செபிக்கும் போது, கட்டி அந்த கிரிகளை செபிக்கும் போது, ஒரு நாள் கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இந்த பூமிக்குள்ளே இருந்து அநேக பட்சிகள் வெளியே எழும்பி வருகிறதை காண்பித்தார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் மந்திரங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறதுனால சரீரத்தில் கட்டிகள், சரீரத்தில் வியாதிகள், அந்த கிரிகளை நீங்களும் நான் கட்டி செபிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு நம்முடைய சபையில் வருகிறதான ஒரு மகளை குறித்து தெரியும். அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறக்கும் போது கட்டியே இல்லை. திடீர்னு பாருங்க, அவளுக்கு கர்ப்பப்பையில் அவ்வளோ பெரிய கட்டி வந்துருச்சு. ஏன்னா அவங்க மாமியார் கூட்டிகிட்டு போயிட்டு மந்திரவாதி கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு மந்திரம் பண்ணியிருக்கா. அவள் விரும்பி மேரேஜ் பண்ணினதுனால அவ்வளோ பிரச்சனைகளை மாமியாரால் சந்திச்சாங்க. பாருங்க, மந்திரவாதி கிட்டே கூட்டிகிட்டு போய் அவ்வளோ பெரிய கட்டி, அது கேன்சர் கட்டியாக உடனே மாறுது. பல ஆண்டுகள் ட்ரீட்மெண்ட் எடுத்து கர்த்தர் அந்த சகோதரிக்கு அநேகருடைய ஜெபத்தினால கர்த்தர் இன்றைக்கு அவங்க உயிரோடு கூட இருக்காங்க, நல்லா இருக்காங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பிசாசு இப்படியாய் நம்முடைய சரீரங்களுக்குள்ள நிறைய வியாதிகள், நிறைய பேருங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க. சின்ன சின்ன கட்டிகள் சரீரத்தில் திடீர்னு வந்துடும். ஏன் வருதுன்னே தெரியாது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே ஆலயத்துக்குள்ள இருந்தாள். லூக்கா 13:18. இதோ ஒரு சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியை இந்த ஓய்வு நாளிலே கட்டில இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை பலவீனத்தை கொடுத்து கட்டி வைக்கிறது பிசாசுடைய வேலை. ஒவ்வொரு பலவீனத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து போராடுகிற ஆவிகளை கட்டணும். ஆமென். ஒரு நாளைக்கு நான் தூங்கி கொண்டு இருக்கும் நிறைய நேரத்தில் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஒரு பயங்கரமான கருத்த கரம் என் கண் மேலே அங்கே என் கண்ணத்தோட பார்க்குது. அப்படியே அலறி அடித்து நான் எழுந்து உட்கார்ந்தேன். திடீர்னு பாருங்க, கண்ணு மங்கி போகுது. பாஸ்ட்டுங்க பைபிள் ஸ்டடியெல்லாம் நடக்கும்போது கண்ணை பார்க்கவே முடியல. திடீர்னு ஒரு மங்கல். அப்பதான் நான் புரிந்து கொண்டேன், இந்த பலவீனத்தை கொண்டு வருகிறது பிசாசுடைய ஆவி. ஹல்லேலூயா. ஒரு நாள் தூங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு கருத்த கரம் என் கால்களை தொட பார்க்குது.
திடீர்னு ஒரு நாளைக்கு காலை உடைஞ்சு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு என்னுடைய வாழ்க்கையில். நிறைய பலவீனத்துக்கு பின்னாடி மறைவாய் பிசாசு போராடி கொண்டு இருக்கிறான். நீங்க பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வியாதி வந்துருச்சுன்னா நம்ம படுத்துடுவோம், நம்முடைய குடும்பமே அவ்வளவுதான், சோர்ந்து போய்விடும். இன்றைக்கு பலவிதமான வியாதிகள். யோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கும்போது, யோபுடைய உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சன் தலை விட்டு கொடிய பருக்களால் வாதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தான் அங்க வந்து நிக்கிறான் பாருங்க, தேவனுடைய சந்நிதியில வந்து நின்று யோபுடைய சரீரத்தை பாதிக்கிறான். உள்ளங்கால் தொடங்கி உச்சன் தலை வரைக்கும் கொடிய பருக்களால் வாதித்தான். பிசாசு நம்முடைய சரீரத்தில் அநேக பலவீனங்கள் இந்த கடைசி நாட்களில் கொடுத்து கொண்டு இருக்கலாம். ஒரு பலவீனம் போனா இன்னொரு பலவீனம், இன்னொன்று போனா இன்னொன்று, புதுசா எல்லா பலவீனங்களும் நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கலாம். அந்த பலவானை கட்டி செபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வியாதி கொண்டு வந்தால் அந்த கிரியைகளை நீங்க கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பல்லவானை முந்தி கட்டுங்கள். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழக்க செய்வாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குடும்பம் நல்ல சந்தோஷமாய் இருக்கலாம், நல்ல சமாதானமாய் இருக்கலாம், நல்ல ஆசீர்வாதமாய் இருக்கலாம், நல்ல பணம் படைத்தவர்களாய் இருக்கலாம். திடீர்னு அந்த குடும்பத்துக்குள்ளே நுழைந்து விடுவான். யோபுவின் குடும்பத்தில் பார்க்கும்போது யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. யோபு 1வது பாருங்க, யோபு 1:6 கர்த்தருடைய சந்நிதியில் அங்க சாத்தான் வந்து நிக்கிறான். நீ எங்க இருந்து வர அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. தேவ சமூகத்தில் அங்க சாத்தான் வந்து நிக்கிறான். பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்ல, நான் பூமி உழுசு நான் சுற்றிட்டே வரேன். அவனுடைய வேலை சுற்றி திரிகிறது தான் வேலை. எந்த கிறிஸ்தவ குடும்பம் இருக்கு, யார் கர்த்தருக்காக நிற்கிறாங்க, யார் கர்த்தருக்காக ஊழியங்களை செய்யறாங்க, எந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது, அந்த குடும்பத்தின் மேல கண்ணை வைப்பான். ஹல்லேலூயா. எப்படி உங்க ஆசீர்வாதத்தை திருடுறது? நல்லா போய் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்குள்ள நஷ்டங்கள், தோல்விகள், இழப்புகள், பாருங்க, எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பான். பாருங்க, இப்ப ஒண்ணுமே இல்லாம தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில தான் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நன்றா தானே இருந்தோம், நல்ல ஆசீர்வாதமா தானே இருந்தோம், ஏன் வீட்டுக்குள்ள இப்படி ஒரு தரித்திரம்? அந்த தரித்திரத்தின் ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பலவானை முந்தி கட்டுங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யோபுவின் மேல நீ கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமன், அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் சன்மார்க்கன், அவனை போல பூமியில ஒருவன் இல்லை என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சம்பத்து, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் யோபுக்கு இருந்தது. ஆனா ஒரு நாளிலே எல்லாமே சாத்தான் அங்கே சோதிக்கிறதுக்கு வந்து நிற்கிறான். எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து போய் இப்ப ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டான். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பிள்ளைகள். ஹல்லேலூயா. யோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், வனாந்திர வழியாய் வந்த பெருங்காற்று வந்து அந்த வீட்டு 4 மூலையிலும் மோத அது பிள்ளைகள் மேல விழுந்ததினால் அவர்கள் மரித்து போனார்கள். கிட்டத்தட்ட 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் மரித்து போகிறார்கள். பாருங்க, யோபுவின் பிள்ளைகளுக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணுவான், பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணுவான். ஆனா இங்க பிசாசு வந்து சோதனைகளை கொடுக்கும் போது பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் மேல கண் வைத்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அநேக பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளால வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, பிள்ளைகளால அவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க குடும்பங்களுக்குள்ளாடி. பிசாசு பிள்ளைகள் மேல கவனம் வைப்பான். ஹல்லேலூயா. அவன் குறி வைத்து தாக்கி கொண்டு இருக்கிறான். இந்த கடைசி நாட்களில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, பிள்ளைகள் கொத்து கொத்தால் சாவார்கள் என்று சொல்லி. அதுக்கப்புறமா பார்க்கும்போது அநேகருடைய பிள்ளைகளுடைய மரண செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து இருக்கிறாரா, நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த ஆசீர்வாதத்தின் மேல பிசாசு கை வைக்க கூடாது.
அநேக குடும்பங்கள் இன்றைக்கு தரித்திரத்தின் பாதையில் சென்று கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பலவானை கட்டும்போது அவருடைய உடைமைகளை நீங்களே நானும் கொள்ளையிட முடியும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:5-6 பார்த்தீங்கன்னா, சகோதரருக்குள்ளே ஒரு விரோதத்தை உண்டு பண்ணுவான். வாசிங்க. ம் 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 போதும். ஆதியாகமம் 4:4 பார்க்கும்போது 2 பேர் காணிக்கை செலுத்துறாங்க. இங்கே ஆபேலுடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்தார். ஒரு பெஸ்டானதை ஆண்டவருக்கு ஆபேல் காணிக்கை செலுத்தினார். முதல் தரமானவைகளை கர்த்தருக்கு பலி செலுத்துகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். இப்ப காயனுடைய முகநாடி வேறுபட்டது. ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னுடைய முகநாடி ஏன் வேறுபட்டுருச்சு? வேறுபட்டது மாத்திரமில்ல, காயினுக்குள்ளாடி ஒரு எரிச்சல் வந்து சொந்த சகோதரனை அங்க கொலை செய்கிறான். பாருங்க, 2 சகோதரருக்குள்ளாடி ஒரு விரோதத்தை உண்டு பண்ணுகிறான் பிசாசு. பாருங்க, நிறைய குடும்பங்களுக்குள்ள பார்க்க முடியும். சொத்து பிரச்சனைனால சகோதரர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு கொலை செய்யறாங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செய்யப்படுறாங்க. பிள்ளைகளை கொலை செய்யறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு விரோதத்தை, ஒரு பெரிய கலவரத்தை அங்க உண்டு பண்ணுகிறான் பிசாசானவன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தா காயின் சந்தோஷப்பட்டு இருக்கணும். சொந்த சகோதரன் ஆச்சு. பாருங்க, இப்ப கொலையே பண்ணிடுறான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்தான். ஹல்லேலூயா. ஒரே குடும்பத்துக்குள்ள கொலைகள், விரோதங்களை கொண்டு வருகிறான். பாருங்க, நல்லா இருக்கிற குடும்பங்களுக்குள்ளாடி ஒரு சில விரோதத்தை கொண்டு வருகிறான். நல்லா போய்கொண்டு இருக்கிற சபைகளுக்குள்ள விரோதத்தை கொண்டு வருகிறான். நம்ம எல்லாமே ஒரே குடும்பம், ஒரே சகோதர சகோதரிகள். கர்த்தர் யாரையாவது எழுப்பி பயன்படுத்தும் போது, யாராவது ஊழியத்துல நம்ம முன்னாடி நிறுத்தும் போது தாங்க முடியல. எரிச்சல், முகநாடி வேறுபடுது. இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஆவிகளை கட்டி செபிக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஊழியக்காரங்களுக்கு கர்த்தர் வந்து நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். யாரை ஊழியத்தில் முன்னாடி விடணும், யாருக்கு பொறுப்புகள், ஒவ்வொரு காரியங்கள் உணர்த்தப்பட்டு தான் நாங்கள் செய்வோம். உணர்த்தப்பட்டு தான் அவங்கள ஊழியத்தில் பயன்படுத்தும். இல்லைன்னா அவங்களுக்கு கர்த்தர் ஏராளமான கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு, நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறாரு. அவங்கள பயன்படுத்தணும் சபையில். அதுக்காக நாம் எழும்பி எப்படி அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கலாம், எப்படி திருவிருந்து கொடுக்கலாம். எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ குற்றச்சாட்டுகள். சபைக்குள்ள விரோதங்களை கொண்டு வருவான். அந்த ஆவிகளை கட்டி செபிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரங்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்பவே மோசம். தலையை பிச்சுக்கிற அளவுக்கு போராட்டங்களை கொடுப்பான். இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா எழும்ப பண்ணுவான். நல்லா தான் போயிட்டு இருக்கும் ஊழியங்கள். எழுப்புவான். எங்களுக்கே ஒன்றும் புரியாது. இந்த 40 நாள் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமான போராட்டங்கள், பல விதத்தில் எழும்பி கிரியை செய்கிறார். அவருடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு அந்த கிரியைகளை கட்டி செபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, மூர்க்கமாயிடுறாங்க. நிறைய நேரத்தில் எரிச்சல் ஆயிடுறாங்க, விரோதம் ஆயிடுறாங்க. நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். எல்லாரும் பரலோகத்தில் ஒரு நாள் போகிறோம். ஆமென். இங்கேயே நம்ம சண்டை போட்டுட்டு, இங்கேயே பிரச்சனை பண்ணிட்டு, இங்கேயே ஒரு விரோதம் வந்தா பரலோகத்துக்கு நம்ம போக முடியுமா? போக முடியாது. ஹல்லேலூயா. இங்கே நம்ம சந்தோஷமா ஒருவர் நேசித்து அன்பாக காணப்பட வேண்டும். விரோதங்களை ஒழிக்கணும், பகைகளை ஒழிக்கணும். ஹல்லேலூயா. யார் முன்னாடி வந்தாலும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, அவங்கள பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம், யார் முன்னாடி மைக்கு பிடிச்சு நின்னாலும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவங்கள பயன்படுத்துறார். ஹல்லேலூயா. அதற்கு நாம தடையா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பிசாசானவன் செய்கிற காரியம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை கெடுப்பான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3:8 வாசிக்கலாம். ம் 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 பாருங்க, கர்த்தருடைய
சந்நிதிக்கு அவங்க விலகி போறாங்க. தோட்டத்தின் நடுவில் போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு நன்றாகவே தெரியும், கர்த்தர் அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குறார். அங்கே எல்லா விதமான விருட்சங்கள் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் மனிதனை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, எல்லாவற்றையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை பல்லுகி பெருகி நிரப்புங்கள், ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். இப்போ அதோடு கூட ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில அந்த தோட்டத்தின் நடுவில் அங்க உலாவி வாரார். எதுக்காக உலாவி வாரார்? மனிதனோடு பேசும்படியாக. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தோட்டத்தின் நடுவில் மூன்றாவது நபராக ஒருத்தன் வர்றான், பிசாசு. அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது சர்ப்பம். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நிறைய பெயர்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சர்ப்ப வடிவில் வந்து அங்கே போராடுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், அவங்களுக்கு ஒரு கட்டளைகளை கொடுப்பாரு. ஆண்டவர் நல்ல தெய்வனுடைய சாயலினால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் மனிதர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, எல்லா கனியும் நீங்க சாப்பிடுங்க, ஆனா ஒரே ஒரு கனி அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கு, அதை மட்டும் நீங்க சாப்பிடாதீங்க. இப்ப சர்ப்பம் வருது. ஆண்டவர் சொன்னது உண்டோ? இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? கரெக்டா வந்து வஞ்சிக்கிறான். ஹல்லேலூயா. ஏவாள் பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். 2 பேரும், ஏவாள் சாப்பிட்றா, கணவருக்கும் கொடுக்கிறா. 2 பேரும் பாவம் செய்கிறாங்க. 2 பேரும் கண்கள் திறக்கப்பட்டது. இப்பொழுது நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டு ஒழித்து கொள்ளுகிறார்கள். கர்த்தரங்க வராரு, அவங்க மனிதனோட பேசுறான்னு சொல்லிட்டு ஆசையா வந்தா அந்த ஐக்கியத்தை, உறவை பிரித்து போட்டாங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3:4 சொல்லப்ப, அப்பொழுது சர்ப்பம் ஸ்ரீயானவளிடத்தில், நீங்கள் சாகவே சாவதில்லை. ஒரு பொய் சொல்றான், ஒரு உண்மை சொல்லுகிறான். உங்கள் கண்கள் திறக்கப்படும். கண்களை திறந்தார். பாருங்க, நீங்க தேவர்களை போல ஆவீர்கள் என்று சொல்லி பொய் சொல்லுகிறான். அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் பாவம் செய்து இப்ப மறைவாய் ஒழித்து கொள்ள தேவனுடைய பக்கத்துல நெருங்கவே முடியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியமாய் இருந்திருப்போம். அந்த ஐக்கியம் இப்ப இருக்குதா? பல நாட்கள் ஆயிடுச்சு, அநேக தேவனோட ஐக்கியமே இல்லை. எப்போ ஆண்டவர் நாமும் ஒன்றாய் பேசிக்கொண்டிருந்த நாட்கள் உண்டு. பல நாட்கள் இப்பொழுது கர்த்தரோடு கூட பேசுறதில்ல. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. தந்திரமாய் பிசாசு புகுந்து அந்த உறவை துண்டித்து போட்டான் அநேகருடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. பிசாசு செய்கிற காரியங்களை நம்ம நன்றாய் புரிந்து கொள்ளணும். தேவனோடு உள்ள ஐக்கியம் மெயினா பாருங்க, குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிடுவான் மூன்றாவது நபரா. பாருங்க, நல்ல குடும்ப உறவுகள் சந்தோஷமாய் போய்கொண்டு இருக்கும். மனிதர்கள் நுழைந்து அதை கெடுத்து விடுவார்கள். ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க, அவங்களுக்கு கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு. கஷ்டமா, எப்படியாவது எங்களை பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு டைவர்ஸ் வேணும். நான் சொன்னேன், இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, உங்களால் வாழ முடியும். உண்மையாகவே அந்த பிரச்சனைகளை கட்டி சோமனிட்டு நான் அனுப்பிவிட்டேன். பாருங்க, அவங்களுக்கு 20 ஆண்டு காலம் குழந்தை இல்லை. கர்த்தர் வந்து 20 ஆண்டுக்கு அப்புறம் குழந்தையை கொடுத்தா அவங்க சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. கரங்களை தட்டி பாருங்க, திருமணமாகி 20 ஆண்டுக்கு அப்புறம் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, சந்தேகம். இந்த பிசாசுடைய தந்திரங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. குடும்ப உறவுகளை பிரிப்பான், கணவன் மனைவியை பிரிப்பான் பிசாசுடைய தந்திரம். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரிடத்துல ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்களா, பாஸ்டர் நாங்கள் 2 பேரும் பிரிய போகிறோம், எங்களை பிரித்து விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இப்போ பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? பாஸ்டருடைய வேலையெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் வேலை, பிரித்து விட்டுருக்கிறதெல்லாம் அவங்க வேலை இல்லை. சேர்த்து வைக்கிறது தான் வேலை. எப்படியாவது சேர்த்து வைக்கணும் பிள்ளைகள், அதுக்காக தான் கடைசி வரைக்கும் போராடுவாங்க. இப்போ பாஸ்டர்னா, நீங்கள் 2 பேரும் முழங்கால் படி போடுங்க, 2 பேரும் கையை பிடிங்க. அதுக்கு எதிரடியாய் மறைவாய் இருக்கிற போராடுகிற கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன் என்று சொல்லும் போது 2 பேருடைய கண்களில் இருந்த கண்ணீர் வடிந்ததா. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமாக அவர்கள் நாங்கள் வாழ போகிறோம், ஒன்றா வாழ போகிறோம்னு சொல்லிட்டு வாழ்ந்தாங்களாம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்ப உறவை பிரிக்கிறதுக்கு காரணம் பிசாசு. இன்னைக்கு அதிகமாக ஸ்டேஷனுக்கு போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் தான். நிறைய தேவ பிள்ளைகள் தான் டைவர்ஸ் போகுது. அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற பலவானை நீங்களும் நானும் கட்டி செபிக்கும் போது அதனுடைய உடைமைகளை நாம சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவன் கெடுத்து கொண்டு இருக்கிறான். குடும்ப உறவுகளை பிரித்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து போராடுகிற ஆவிகளை அடையாளம் கொண்டு பலவானை முந்தி கட்டி செபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா.
அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுவான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், அழைப்புகளை கொடுத்திருக்கிறார். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் மேல தேவ திட்டம் இருக்குமானா அவர்களுக்கு எதிராக பிசாசு கடைசி வரைக்கும் போராடுவான். அல்லேலூயா. ஒருத்தர் மேல ஊழிய அழைப்பு இருக்குன்னா அவங்க பிறக்கும் போதே போராடுவான். அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, பாருங்க, நான் 3 மாதம் வரைக்கும் எந்த ஒரு சத்தமுமே இல்லை, பிறந்து ஊமை குழந்தைன்னு நினச்சிருக்காங்க. நல்ல ஆற்று தண்ணி எங்கள் வீட்டு பக்கம் போகும், அதில் கொண்டு முக்கினா கூட நான் அழவே மாட்டேன். இது பிறந்த குழந்தை ஊமை அப்படின்னு நினச்சிட்டாங்களா. ஆனால் தாயின் கருவில கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், எனக்கு தெரியாது. அந்த குழந்தையா இருக்கும்போதே பிசாசு போராடினானா, இந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டானா. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், இந்த குழந்தை எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவர் சொந்தமாக்கி கொண்டாராம். அல்லேலூயா. யார் மேல அழைப்பு இருக்கிறதோ, யார் மேல தேவ திட்டம் இருக்கிறதோ அவங்களுக்கு எதிராக பல விதத்தில் பிசாசு போராடுவான். பாருங்க, யாத்திராகமம் 1:16 பார்க்கும்போது அங்கே மோசே பிறக்கும் போது மோசே குறித்து ஒரு பெரிய திட்டம் இருந்தது தேவனுக்கு. லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்தும்படியாக கர்த்தர் அங்க மோசேயை தெரிந்தெடுக்கிறாரு. ஆனா பிறக்கும் போதே ஒரு கட்டளை வருது, எல்லா ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டான். ஆனா அந்த மோசே என்கிற குழந்தையை கர்த்தர் காப்பாற்றினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. அவனை குறித்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். மத்தேயு 2:16 பார்க்கும்போது எல்லா ஆண் பிள்ளைகள் கொலை செய்தார்கள். எப்ப? இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறக்கும் போது எல்லா ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டது. தேவ திட்டத்துக்கு எதிராக அங்க செயல்படுகிறான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு பெரிய திட்டத்தை செய்ய வேண்டியதா இருந்தது. தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றணும். ஆனா குழந்தையிலே ஒரு பெரிய போராட்டம். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பாதுகாத்தார் குழந்தையை. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் பூமியில நிறைவேறுகிற வரைக்கும் பிசாசு போராடுவார். நீங்களும் நானும் பலவானை முந்தி கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. தேவன் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் எல்லா பிசாசுடைய கிரியைகளை அழித்து. நல்ல ஒரு பாடலை கேட்டோம். அந்த அக்கினியிலே சாத்தான் தள்ளப்பட்டிருக்கிறான். அவனுக்கு சீக்கிரமா முடிவு காலம் வரப்போகுது. அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த அக்கினி கடல்ல சீக்கிரமாக பிசாசையும் அவனுடைய சேனைகளையும் கத்த தள்ள போகிற நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விழிப்பாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். முதலாவது மத்தேயு 12:29 பார்க்கும்போது கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பல்லவானை முந்தி கட்டணும். ஹல்லேலூயா. இவ்வளோ பிசாசு போராடுகிறேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கக்கூடாது. பலவான முந்தி என்ன பண்ணணும்? கட்டணும். ஹல்லேலூயா. அப்பதான் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். மத்தேயு 16:19 சொல்லப்பட்டு இருக்கிறது, பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்தில் கட்டவிழ்கிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. கட்டுகிற ஒரு ஊழியத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. ஊழியக்காரருடைய வேலை எல்லாம் கட்டுறது. சாத்தானை கட்டி 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 ஜெபிக்கிறது தான் வேலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியா பார்க்கும்போது நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் இந்த கடைசி நாட்கள்? 1 பேதுரு 5:8 பார்க்கும்போது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிறான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு தெளிவா இருக்கணும், தெளிந்த ஒரு புத்தி இருக்கணும். நீங்களும் நானும் கடைசி நாட்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, உங்கள் எதிராளி பிசாசு உங்களுக்கு எதிராளி என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, ஆனா சிங்கம் கிடையாது, சிங்கம் போலதான் எழும்பி வருகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாருங்கள், விழித்திருங்கள். விழித்திருந்து என்ன பண்ணணும்? செபிக்கணும். நடு ராத்திரியில எழுந்து செபிக்கணும். உங்க குடும்பத்துக்கு ஒரு காவலாளியாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உங்க கணவருக்காக ஜெபிக்கணும், உங்க மனைவிக்காக ஜெபிக்கணும்.
கடைசி நாட்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆபத்து பூமியை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்களும் நானும் விழிப்போடு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு 4:7 இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் பிசாசை நடுங்க வைக்கும். அவங்க முழங்கால் படி போட்டாங்கன்னா பிசாசு வந்து நடுங்குவான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வாலிப மகனுக்கு ஒரு ஆசை இருந்துருச்சான். அவன் வாலிப நாட்கள் வந்தபோது வீட்டில் எல்லாரும் சொன்னாங்களா, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போயே, வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மகனுக்கு ஒரு ஆசையான், ஒரு பலவான்கிட்ட நான் வேலை செய்யணும், இந்த உலகத்தில் ஒரு பலவானை நான் கண்டுபிடிச்சு அந்த பலவான்கிட்ட வேலை செய்யணும்னு ஆசையான். அப்போ அவன் போய்கொண்டே இருக்கும்போது அங்கே ஒரு குத்து சண்டை மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அங்கே சண்டை போட்டு ஒரே ஒருத்தர் ஜெயிச்சிடுறாரு, ஒரு பெரிய பலவான். இப்போ அவர்கிட்ட போய் பேசுகிறாரு, நான் வந்து உங்ககிட்ட வேலை செய்கிறேன், நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன், உங்கள் கூடவே இருக்கு. அப்போ அவர் சொன்னார், வா என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன்னு கேட்கும். செய்கிறேன்னு சொல்லி 2 பேரும் போய்கொண்டே இருக்காங்க. 2 பேரும் நடந்து போய்கொண்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அந்தகாரம் சூழுது. அங்கே ஒரு பிசாசு அங்கே நின்று கொண்டு இருக்கிறான். அந்த இருளுக்குள்ள ஒரு பிசாசு நிற்கும் போது அந்த பலவான் நடுங்க ஆரம்பிக்கிறான். போய்கொண்டு இருக்கும் போதே நடுங்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த வாலிப மகன் பார்க்குறான், நம்ம இவனை ஒரு பெரிய பலவான்னு நினைச்சோம், ஆனால் இப்போ வந்து இவன் இப்படி பிசாசுக்கு நடுங்குகிறானே. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஓடியே போய்விட்டான் அந்த பலவான். இப்போ இவர் வாலிபன் நினைக்கிறான், இந்த பிசாசு தான் ஒரு பெரிய பலவான், இவருக்கு நம்ம கீழே போய் வேலை செய்ய போகிறோன்னு. 2 பேரும் நண்பர்களாகிட்டாங்க. இப்போ 2 பேரும் நடந்து போய்கொண்டே இருக்காங்க. ஒரே சந்தோஷமா, நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்கன்னு இவனும் சந்தோஷப்பட, பிசாசு ஒரு பக்கம் சந்தோஷப்பட. பாருங்க, அங்கே ஒரு கூட்டம் ஜனங்க நல்ல ஜாலியாக சந்தோஷமா இருக்காங்களாம். அங்கே போய் ஒரு சண்டையை உண்டு பண்ணுவானா பிசாசு. இதை பார்த்தோன்னே வாலிபனுக்கும் பிசாசுக்கும் ரொம்ப கொண்டாட்டம். அங்கே சண்டை போடும்போது இவங்க 2 பேரும் சந்தோஷமா கை கொட்டி சிரிப்பாங்களா. இப்போ இந்த வாலிப மகனுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல ஒரு பலவான்கிட்ட நம்ம வந்துட்டோம், இனி நமக்கு எந்த கவலையுமே இல்லை, எல்லாத்தையும் இவர் பார்த்து பாருன்னு சந்தோஷமா இருந்தாராம். இப்போ நடந்து போய்கொண்டே இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன குடிசை வீடு இருக்கிறது. பலவான் அது வரைக்கும் வந்தான், அதுக்கப்புறம் வர முடியல. ஏன்னா அதுக்குள்ளாடி முழங்கால் படி இட்டு செபித்து கொண்டு இருக்கிற ஒரு விசுவாசி அங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாலிப மகனுக்கு ஒண்ணுமே புரியலையா. அந்த வீடு வந்தோடனே பிசாசுடைய கைகள் கால்கள் நடுங்க ஆரம்பிக்குதா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அங்கே போக முடியலையா. இப்போ இந்த பிசாசு என்ன பண்ணிச்சான், இவனை பாதியில் விட்டுட்டு, என்னால் வர முடியாது, அங்கே ஜெபித்து கொண்டு இருக்காங்க, அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசு ஓடியே போயிடுச்சான். இப்போ இவனுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, இங்கே ஒரு பலவான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது உள்ள நல்ல ஒரு ஒல்லிய வயசான ஒரு மனுஷன் அந்த வீட்டுக்குள்ளே, ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தானா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய முழங்கால் ஜெபத்துக்கு பிசாசு நடுங்குவான், அவன் பயப்படுவான். ஆமென். இப்போ இந்த வாலிபனுக்கு ரொம்ப சந்தோஷம், இவர் தான் பலவான் இந்த உலகத்தில்னு அவருடைய பாதத்தில் போய் சாஷ்டாங்கமாய் விழுந்தாரா. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், நீங்கள் தான் ஒரு பெரிய பலவான் என்று சொல்லும்போது அவர் சொன்னாரா, நான் வந்து ஒரு பலவீனமான மனுஷன், நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு அந்த பலத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது அந்த பலன் வருகிறது. நான் பலவான் கிடையாது, கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். ஆனால் ஒரே ஒரு பலவான் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு நீ போய் ஊழியம் செய், கடைசி வரைக்கும் அவருக்கு ஊழியம் செய். அவர்தான் பலவான். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பிசாசுடைய கிரியைகளிலிருந்தும் விடுவிக்கிற ஒரு பலவான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பலவானை முந்தி கட்டுங்கள். ஹல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிங்க. உங்கள் ஜெபத்துக்கு பிசாசு நடுங்குவான். ஹல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் ஜெபிக்கிறார். முதலாவது பார்த்தோம் என்ன பலவானை கட்டணும் என்று பார்த்தோம். 2வது விழித்திருக்கணும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். 3வது பார்க்கும்போது பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். 4வது உபவாசித்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இரவு பகல் 40 நாள் அங்க உபவாசம் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா, நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா.
நிறைய போராட்டங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. கண்ணுக்கு தெரியாம நிறைய ஆவிகள் போராடி கொண்டு இருக்கிறது. நீங்களும் நானும் உபவாசித்து செபிக்கணும். ஹல்லேலூயா. ஏசு அங்க உபவாசம் பண்ணி முடிக்கிறாரு, அங்க பலவான் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி பிசாசை துரத்தினார், வசனத்தினால துரத்துறாரு. ஹல்லேலூயா. மத்தேயு 4:10-11 அப்பொழுது இயேசு அப்பால போ சாத்தானே என்று சொல்லி அவனை துரத்தினார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இன்றைக்கு உபவாசம் இருந்து செபிச்சு பாருங்க, நிறைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஹல்லேலூயா. குடும்பங்கள் இருந்து போராடுகிற கிரியைகளுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். ஆமென். நான் ஒரு சில நாட்கள் உபவாசத்தோடு வந்து செபிச்ச சபையில், ஆனால் என்னால் ரொம்ப செபிக்க முடியலை. கண்ணீரோடு அழுத அந்த கிரியைகளை எல்லாம் கட்டி செபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கிடைச்சதுலேருந்து இந்த பலவான கட்டி செபிக்க, நேற்று தினத்தில் உபவாச ஜெபத்தில் உண்மையாகவே அந்த கிரியைகளை கட்டி செபிக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்தினார். ஒரு சர்ப்பம் எரிந்து எரிந்து அப்படியே சாம்பலாகிறத கர்த்தர் காண்பித்தார். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் அந்த சர்ப்பம் எப்படி எரிந்து ஒரு கருக்கட்டையை போல மாறுகிறத கர்த்தர் காண்பித்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நம்ம உபவாசித்து செபிக்கணும். நிறைய நாளாயிடுச்சு அநேகர் செபிச்சு உபவாசம் இருங்க. ஒரு வேளையாவது சாப்பிட்டு உபவாசம் இருங்க. இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். லூக்கா 4:1 இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராக பிசாசை ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு இருப்போமானால் எந்த பிசாசுடைய கிரியை நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. ஒரு தாவீது மேல கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததுனால ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்துறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பலவானாய் பிசாசு நமக்கு எதிராக, நம்ம குடும்பங்களுக்கு எதிராக எழும்பி கிரியை செய்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கும் போது பலவானை தோற்கடிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் பலவான் அங்க வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள். இயேசுவிடத்திலே வந்து நிற்கும் போது நம்ம வீட்டுக்குள்ள வந்து நிற்க மாட்டானா? அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள். மீகா 3:8 கூட வாசிச்சு முடிக்கலாம். மீகா 3:8. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி அருளின பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் அவருடைய ஆவியினால நிறைத்து வைத்திருக்கிறார். பராக்கிரமத்தினால நிரப்பப்பட்டிருக்கீங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.